ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். நம் தமிழ்நாட்டின் கும்மிடிப்பூண்டியில் பிறந்தவர் சாதனா. படித்தது ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங். கேம்பஸ் இன்டர்வியூவிலேயே வேலையும் கிடைத்துவிட்டது. ஆனால் வேலையில் சேர முடியவில்லை. ஏன் பார்க்கலாம். இதோ புத்தகமும் மடிக்கணினியுமாக அமர்ந்திருக்கிறாரே இந்த தமிழ் பெண் தான் சாதனா. கும்மிடிப்பூண்டி அகதிகள் முகாமில் ஒரு ஆஸ்பட்டாஸ் வீட்டில் சாதாரண சரக்கு வாகன ஓட்டுநரின் மகளாக பிறந்தாலும் லட்சிய வெறியோடு படித்து ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவர். விமான பொறியியல் படிப்பில் தனி தகுதியுடன் தேர்வாகி இருந்தால் வளாக தேர்விலேயே லட்ச ரூபாய் சம்பளத்திற்கு தேர்வானார். ஆனால் இவரால் வேலையில் சேர முடியவில்லை. காரணம், இவரிடம் பாஸ்போர்ட் இல்லை. பாஸ்போர்ட் தானே, தட்கல் முறையில் விண்ணப்பித்தால் 10 நாளில் வாங்கிவிடலாமே என்று கேட்கலாம். அது நமக்கு. இவரோ இலங்கை அகதி. இந்திய குடியுரிமையே இல்லாத ஒருவர் எப்படி பாஸ்போர்ட் எடுக்க முடியும்? என் தாய் தந்தை பிறந்ததுதான் இலங்கையில. நான் பிறந்தது இந்த தமிழ்நாட்டுல தானே. இங்குள்ள பள்ளியில் தானே படித்தேன். இந்த ஊரில் உள்ள கல்லூரியில் தானே அப்பா என்னை பொறியியல் படிக்க வைத்தார். பாஸ்போர்ட் எடுக்க மட்டும் எனக்கு தகுதி இல்லையா என்று கேட்கிறார் இந்த பெண். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான் ஸ்கூலிங் எல்லாமே முடித்தேன். இது முடிச்சுட்டு சேலமில் உள்ள ஒரு காலேஜில் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் முடித்து எல்லாமே கேம்பஸ் ஹையரிங்கில் செலக்ட் ஆகி வேலையும் கிடச்சிருச்சு. பட் ஒரு ப்ரைவேட் ஏர்லைனில் ஜாயின் பண்ணுறதுக்கு மேண்டேட்ரி டாக்குமெண்ட்டாக இந்தியன் பாஸ்போர்ட் கேட்குறாங்க. இத்தனை வருஷம் படித்து முடித்தும் என்னால் அந்த ஒரு வேலையில் ஜாயின் பண்ண முடியல. மோர் தென் 6 months நான் அந்த வேலை இல்லாமல் இருக்கேன். அப்படியே இல்லைனாலும் ஒரு 5,000 இல்லை 6,000 உள்ள வேலைக்கு தான் போக ஆகணும். இங்கே பிறந்தவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் இல்லை, ஏதோ ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா. இந்த கண்ணீர் ஒரே ஒரு சாதனாவின் வேதனை மட்டுமல்ல. இப்படி ஆயிரக்கணக்கான சாதனாக்கள் நம் அகதிகள் முகாம்களில் வெளிச்சத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். தமிழ்நாடு வரும்போதெல்லாம் தமிழர் பெருமிதம் பேசும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுப்பார்களா? இலங்கை அகதிகள் மறுவாழ்விற்கு தொடர்ந்து பாடுபடும் தமிழக அரசு இவரை போன்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி துணை நிற்குமா? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் குடியுரிமை வழங்க சட்டம் இயற்றியவர்கள் மனது வைத்தால் எத்தனை சாதனாக்களின் கண்ணீர் துடைக்கப்படும். புதிய தலைமுறைக்காக திருவள்ளூரில் இருந்து செய்தியாளர் எழில். ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஜூலை 27, 28 தேதிகளில் 54வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.